இப்போ பச்சை மிளகாலாம் அதே மாதிரி தான் நல்லா வந்து நீங்கள் காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பாக்ஸுகளில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10-15 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். காம்போடு வச்சோம் அப்படின்னா அது ஒரு அழுகுன மாதிரி ஆயிரும். சரி, காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் கருவேப்பிலை இலைகள் மட்டும் எடுத்து இதை நல்லா கழுவி ஒரு துணியில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறமா இந்த நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமையல் வேலை செய்கிறப்ப ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகள்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ஆயிரும். இப்போ கொத்தமல்லி தலைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு 1 வீக்கு மேலேயே இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி தேங்காயெல்லாம் துருவி வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 வீக்கு 10 டேஸ் ஆனாலும் தேங்காய் வந்து எடுத்துக்கிறதுக்கு சமையலுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.